இந்த நாளிலும் கூட இந்த கடைசி வார்த்தை என்ன வார்த்தை? என் ஆவியை உம்மிடத்துல தலையை சாய்த்து ஒப்பு கொடுக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து கடைசி இப்போ கடந்த வார்த்தை பார்த்தோம் முடிந்தது என்று சொல்லி. ஆனா முடிந்ததுக்கு அப்புறம் இந்த 7வது வார்த்தை என்ன வார்த்தை என்று சொன்னால் ஆவியை ஒப்பு கொடுத்தார். தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்துல எந்த காரியம் செய்தாலும் இது தேவனுடைய நாமத்துக்கென்ற மகிமைக்காக நாம் செய்யப்படும் பொழுது, தேவனுக்கென்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்துல நம்ம குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சமூகத்துல நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவீனங்கள் சோர்வுகள் எந்த பிடியானாலும் அதை கர்த்தர் நிறைவேற்றி ஆக்குவார். அப்ப நாம் என்ன செய்யணும்னா ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல இந்த ஊழியம் வளர்ந்ததை நான் கண்கூட பார்த்தேன். என்ன காரியம் சொன்னா, இது கர்த்தர் தான் நடத்துறாரா, இந்த ஊழியம் கர்த்தர் தான் நடத்துறாரா, இல்ல நான் சுயத்துல நடத்துறேனா அப்படின்னு நான் தேவனிடத்துல கேட்கும்போது ஒப்பு கொடுக்கிற அனுபவத்துல வந்தேன். அப்போ நான் வளர்ந்து மாத்திரமல்ல, என்னோடு கூட சேர்ந்து என்னுடைய சபையும் என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளும் என்னுடைய உடன் ஊழியர்களும் என்ன பண்ணணும், வளர்க்கணும். அப்படி வளர்க்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா, நாம் வந்தவர்கள் இப்படி இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல நம்முடைய ஜீவியத்துல ஒரு மாற்றங்கள் வரணும். அப்போ நம்ம ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா முதல் வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கும்போது முதல் வார்த்தை என்ன வார்த்தை? மன்னிப்பு. நாம் என்ன பண்ணணும்? மற்றவங்கள மன்னிக்கணும். 2வது ரட்சிப்பு. 3வது அன்பு. தகப்பனும் தாயும் கணவன்வாயாக அந்த வார்த்தை விட்டுட்டாங்க பாப்பா. ஆனா தேவனுடைய சமூகத்துல இந்த அளவுக்கு பேசுறதுக்கு தேவன் உதவி செய்கிறாருன்னு சொன்னா இந்த காரியத்துல ஒப்பு கொடுத்த சபைய தேவ சமூகத்துல நம்ம வாழ்க்கையில நான் தான் செய்யறது கரெக்டு, நான் தான் நியாயமா நடந்துக்கிறேன் யாரும் இது வரைக்கும் சொல்லவும் முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது, நானும் சொல்ல முடியாது, இயேசுநாதரை தவிர யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் பாவம் அறியாத சுத்த கண்ணர். அவரு நாம் எந்த விதத்திலும் எந்த சூழ்நிலையும் ஏதோ ஒரு காரியத்துல தவறி விழுந்துட்டு இருப்போம். ஆனா விழுந்தாலும் எப்படி அப்படி சொல்றான்னா, நீ 7 தரம் விழுந்தாலும் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அப்ப நீங்களும் நாமும் தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கணும், நம்ம சபையை ஒப்பு கொடுக்கணும், நம்ம கணவனை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம மனைவியை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும், நம்ம குடும்பத்தை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இதோ 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். 31:5 உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், சத்தியபரனாகிய கர்த்தாவே நீர் என்னை மீட்டுக் கொண்டீர். யாருடைய கையில ஒப்பு கொடுக்கணும்? பிதாவின் கையில ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, அவங்களுக்கு உண்டான அங்கீகாரம் நமக்குள்ள வேணும். இனியோ நாட்கள்ல இந்த சபை ஆரம்பிக்கிற ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன 1500 ரூபாய் வீடு வாடகையில எடுத்தோம். ரங்கசாமி வளர்த்தாங்க. அன்னைக்கு ஜெபம் நடக்குது, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த அந்த வீடு முழுவதுமா ஒழுவோம். மழை வந்தா ஒழுவோம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியான மழை, நட தெரியாது. ஆனா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த மீட்டிங்கு 2 மணி நேரத்துக்கு முன்ன மழை நின்றுச்சு. மழை நின்று அந்த இடத்துல உட்கார முடியாததுனால இப்படிப்பட்ட இதே போல விஷயத்து சென்னையில இருந்து ஒரு சகோதரன் கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னைக்கு? மத்தேயு 27:6. அவர்களுக்குள்ளே மகதலேயா மரியாளும் யாக்கோபுக்கு யோசேப்புக்கும் தாயாமாகிய மரியாளும் செரபோத்தாவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். இங்கத்துல அவங்க எல்லாம் இருந்தாங்களாம். எங்க இருந்தாங்க? கல்லறையில இருந்தாங்க. அப்போ ஒப்பு கொடுக்கும் பொழுது, நாம் சமூகத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, குடும்பத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கணவன் மட்டும் சபைக்கு வர மாட்டாங்க, மனைவி மட்டும் சபைக்கு வர மாட்டாங்க, இல்ல பிள்ளைங்க மட்டும் சபைக்கு மாட்டாங்க, குடும்பமாய் சபைக்கு வருவாங்க. அப்ப ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவ சமூகத்துல என்ன பண்ணணுமா ஒப்பு கொடுக்க வேண்டும். மார்க் 15ஆம் அதிகாரம் 37. இயேசு
மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன பண்ணா? ஜீவனை விட்டார். மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமார். அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, சத்தமிட்டு ஜீவனை விட்டார். நான் ரெண்டு விதமான ஆவிக்குரிய தகப்பனுடைய தாயினுடைய சாவுக்கும் கூட இருக்கிறேன், தகப்பனுடைய சாவுக்கும் நான் கூட இருக்கிறேன். கடைசியா அவங்க நிக்கிற போறதுல, அவங்க உயிர் போற நேரத்துல அந்த வீசிங் அந்த இது மிஷின் வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்க ஆவிக்குரிய தாயார் சாகும் பொழுது அந்த இடத்துல கடைசியா அந்த இடத்துல அவங்க வீட்டுக்கும் இந்திரா நகர்ல இங்கேருந்து எங்க அந்த முனையில கோயில் இருக்கு பத்தியில் அவ்வளோ தொலைவு இருக்கும். அந்த சர்ச்சில் இருந்து அந்த வீடு ஒரு ப்ரொஃபஸர் வீடு. அந்த மிஷின் வாங்கிட்டு வர சொல்லி போயிட்டு அமிச்சாங்க. நான் தான் போயிட்டு வாங்கிட்டு வரேன். அப்போ அந்த இடத்துல அந்த தாயார் கடைசியா சொன்ன வார்த்தை, இயேசுவே முடியல ஆண்டவரே சொன்னாங்க. அவ்வளவுதான். அந்த மிஷின் வைக்கிற நேரத்துல தன்னுடைய ஜீவனை அந்த இந்திரா நகர் திருச்சபையில அந்த ஓலை கொட்டாயில சின்ன ரூம்ல தகப்பன் ஆவிக்குரிய தகப்பன் கூட இருக்கிறார், நான் இருக்கிறேன். அப்ப அந்த இடத்துல அவங்க சொல்லிட்டு முடியலையே ஆண்டவரே, அவங்க ஆயத்தமாயிட்டாங்க, அவங்க ஜீவன் போதுன்னு தெரியும் நினைக்கிறேன். நல்லா குளிச்சு ரெடியாகி நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல நல்லா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல ஜீவனை விட்டாங்க. முடியல. அதே போல ஆவிக்குரிய தகப்பன் சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போறோம். நல்லா வந்தாரு, அவரும் நல்லா ஆயத்தமாய் எழுப்பி வந்தார். அந்த இடத்துல வரும்பொழுது அந்த தகப்பனார் சொன்ன காரியம், ஆண்டவரே முடியலப்பா. அவருக்கும் அந்த அந்த மிஷின் வைக்கிறாங்க, பக்கத்திலே நான் நிற்கிறேன். அந்த ஜீவன் போற நேரத்துல அந்த பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். ஒரு ஆவிக்குரிய தகப்பனுடைய தாயையும் ஜீவன் போகிற நேரத்துல அந்த இடத்துல நிற்கும்படியாய் தேவனாகிய கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அப்ப பாத்தீங்கன்னா ஒப்பு கொடுக்கிற அனுபவம் அந்த சபையில வராத பிரச்சனை இல்லை, வராத காரியம் இல்லை. கடைசியா ஒப்பு கொடுத்த என்ன சொன்ன, என் ஆவிக்குரிய தகப்பன் இங்க இருக்கிற வரைக்கும் அவரோடு கூட நான் இருப்பேன், அவருக்கு பிறகு என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளன்னு சொல்லி விட்டேன். அது வரைக்கும் நான் இருந்தேன். அதுக்கப்புறமும் இருந்தேன். காரணம்னு சொன்ன அப்படி இருந்தனாலதான் இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா இந்த இடத்துல நான் நிக்கிறேன். முதல் காரியத்துக்கு நேராக கடந்து செல்வோம். முதலாவது பாயிண்ட், ஆண்டவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆண்டவரோடு கூட என்ன பண்ணுவோம், ஆளுகையும் செய்வோம். பாடுகளை சகித்தால் ஆளுகை செய்வோம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிற இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். அப்போ நம்மளுக்கு பாடு வரும், துன்பம் வரும், துயரம். அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிற அனுபவம். அந்த இடத்துல பாருங்களா, இந்த பாடுகளை நான் அனுபவிக்கிறேன், ஆனாலும் என்ன பண்ணல, நான் வெட்கப்படுகிறது இல்லை. 1 பேதுரு 4:19. தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய நல்லா அருமையா பாருங்கப்பா. ஆகையால் எப்படி பண்ணோம், பாடு அனுபவிக்கணுமா, தேவனுடைய சித்தத்தின்படி. அப்ப நம்ம தேவனுடைய பாடு நல்லா தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வீட்டுல கூட சரி, குடும்பம் மனைவி பிள்ளையா இருந்தாலும் உண்மை இருக்குதா பார்க்கணும். உண்மை இல்லைன்னா நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, தேவனுக்கு முன்பாக உண்மையா இருந்து உண்மையா ஜீவிக்க. அப்படிதான் தேவ சமூகத்துல நாம் உண்மை இல்லைன்னு சொன்னா நம்மளை நம்பி பொறுப்புகள் வராது, கொடுக்க மாட்டாங்க. ஆனா கொஞ்ச நாள் நல்லா போகலாம், நாட்கள் வரும், எவ்வளவு அதிகமா உயரமோ அந்த அளவுக்கு கீழே தம்மால் விய வேண்டியதுதான். உண்மை அவசியம்.
இரண்டாவது காரியத்துக்கு நிறைய உன் மதில்கள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஏசாயா 49:16. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் இதோ உள்ளங்கைகளை உன்னை வரைந்திருக்கிறேன். உங்களை யார் மறந்தாலும், யார் தூஷித்தாலும், யார் துன்பப்படுத்தினாலும் ஒருவர் இருக்கிறார், அவருடைய உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில உங்களை வரைந்திருக்கிறபடினால் ஆண்டவர் சொல்றாரு, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரை போலவும் வைத்துக் கொள்ளும். நேச மரத்தை போல் வலியது, நேச வைராகியம் மாதாளத்தை போல் கொடியதாய் இருக்கிறது. அதன் தழல்கள் அக்னி தழலும், அதன் ஜோலைகள் அக்னி ஜோலையுமாய் இருக்கிறது. நம்முடைய வைராகியம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா? மரத்தை போல இருக்கணுமா? நேச வைராகியம்னா பாதாளத்துல கொண்டு போயிடும். யார் மேலேயும் அதிகமா பாசம் வைக்காதீங்க. பாசம் வச்சுன்னா வெக்கப்பட்டுதான் நிற்கணும். இயேசுநாதரை தவிர முதலிடம் அவருக்கு கொடுங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்திரின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நம்மளை ஆண்டவர் தெரிந்திருக்கிறார். மனுஷன் தெரிந்திருக்கல, ஆண்டவர் நம்மை தெரிந்திருக்கிறார். எப்படியா? முத்திரை மோதிரமாய். அந்த முத்திரை மோதிரமாய் இருக்கிறபடினாலதான் இன்னைக்கு நீங்க சகோதரிகள்லாம் ஒவ்வொரு வார்த்தை பேசும்படியாய் கர்த்தர் இந்த இடத்துல வைத்தார். 3வது காரியம், நியாயமாய் நான் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். 1 பேதுரு 2:23. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறதுக்கு தன்னை ஒப்புவித்தார். நியாயமான தீர்ப்பு செய்யணும். முன்ன ஒண்ணு பேசிட்டு பின்னாடி ஒண்ணு பேசக்கூடாது. அவங்களுக்கு முக்கால்வாசி கொடுத்துட்டு இவங்களுக்கு கால்வாசி கொடுக்க கூடாது. கொடுத்த 2 பேருக்கு என்ன பண்ணணும்? சமமா கொடுக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணக்கூடாது? கொடுக்காதே விட்டுடணும். நியாயமான காரியம். அப்ப நம்ம ஜீவியத்துல, நம்மளோட குடும்பத்துல நீதி, நேர்மை, நியாயம், உண்மை எங்க இருந்தாலும் அது இந்த நாள்ல கஷ்டமா இருக்கும், அது வருகிற நாட்கள்ல நம்முடைய சந்ததிகளை வளர்க்கும். தகப்பன் செய்த நீதி, தகப்பன் செய்த நியாயம், தகப்பனோடு இருக்கிற அந்த உண்மை. ஏசாயா 23:7. பூர்வ நாட்கள் முதல் நிலை பெற்று களி கூர்ந்திருந்த உங்கள் பட்டணம் இதுதானா? எங்கள் பட்டணம் இதுதானா? பரதேசம் போய் சஞ்சரிக்கிறதற்கு உங்கள் கால்களே அவரை தூரமாய் கொண்டு போ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நாம நம்முடைய பரம தேசத்துக்கு போறதுக்கு நாம என்ன பண்ணணும்? தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும். இதெல்லாம் நிரந்தரமான வீடு இல்லை. நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது, பரலோகம் இருக்கிறது. அந்த பரலோகத்துல நமக்காக ஒரு வீட்டை கர்த்தர் கட்டியிருக்கிறார். அதுல போய் வாசம் பண்ண போறோம். இந்த பூமியின் குடிகள் நமக்கு ஏதோ ஒரு டெம்பரவரியா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இது நிரந்தரம் கிடையாது. யோவான் 10ஆம் அதிகாரம் 15, 17, 18. நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளாய் அறியப்பட்டிருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் எல்லாம் வேற ஆடுகளும் எனக்கு உண்டு. அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். நான் என் ஜீவனை மறுபடியும்
மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். என் பிதாவினிடத்தில் கட்டளையை கர்த்தர் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டார். இன்னைக்கு முடிந்தது. ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை போயிட்டாரு. ஆனா வரப்போகிறார். எப்போ? 3ஆம் நாள் வர ஞாயிற்றுக்கிழமை அவர் உயிர்த்தெழுந்து உயிரோடு வரப்போகிறார். இந்த நாள்ல நாம் தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற பட்சத்துல தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்த செய்தியை நாம் கேட்கும் பொழுது நாம் மகிமைப்படுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா.